ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்மளுடைய யூஜிசி நெட் டிசம்பர் 2025 எக்ஸாம்க்குரிய ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டிசம்பர் 2025 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே அந்த ஷெட்யூல் பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜனவரி 1ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி ஜனவரி 4ஆம் தேதியும் நமக்கு எக்ஸாம் கிடையாது. இப்போ நம்மளோட ஹால் டிக்கெட் எந்த எக்ஸாம்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதி நடக்க போற சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜனவரி 2ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறவங்க, 3ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறவங்களுக்கெல்லாம் டிசம்பர் 30ஆம் தேதி நீங்க உங்களுடைய ஹால் டிக்கெட் எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸாம் எந்த தேதியில நடைபெறுதோ அதை நீங்க ப்ரீவியஸ் வீடியோல ஷெட்யூல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க எக்ஸாம் தேதிக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் முன்னாடி தான் அவங்க ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அஃபீஷியல் வெப்சைட்ல. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு பாஸ்வேர்டு செக்யூரிட்டி பின்லாம் என்டர் பண்ணி லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போது டிசம்பர் 31 நடக்கக்கூடிய எக்ஸாமான லா, சோஷியல் ஒர்க், தெலுங்கு, டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்பானிஷ், பிரக்ருத், காஷ்மீரி, கொங்கணி இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜான்வரி 1 வந்து நமக்கு எக்ஸாம் கிடையாது. ஜான்வரி 2, 3, 5, 6, 7 இந்த தேதிகளில் இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம டயர்ட் ஆகும் ஒரு 3 hours உட்காந்து எக்ஸாம் எழுதும் பொழுது. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா தெரிஞ்ச கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ணி தப்பாக போட்டுட்டு வருவோம். ஸோ அது பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டுக்கோங்க. சிங்கிள் சைடடாக போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு 2 பேஜஸ் அப்படி வரும். அதை நீங்கள் சிங்கிள் சைடடாக போட்டுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாலே போதுமானது. இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு கையில் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அஃபிக்ஸ் பண்ண கேட்பாங்க. அட்டண்டன்ஸில் ஒட்டணும்னு கேட்பாங்க. வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க. ஸோ 2 ஃபோட்டோ கையில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்களோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்களோ, ஸோ அந்த ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் கார்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் டைம் நம்மளோட எக்ஸாமோடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா எக்ஸாம் ஹாலுக்கு கொஞ்சம் ஏர்லியராக போயிடுங்க. ஏன்னா ரொம்ப தரவாக அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறது இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. நம்ம போகிறோம், நம்மளை வந்து அவங்க ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே அனுப்புவாங்க. பட் அந்த அந்த க்யூவில் வெயிட் பண்ணும்போது நிறைய நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அது எல்லாமே நம்மளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெக்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண வைக்கும். சில சமயம் வந்து இரிட்டேட்டிங்காக கூட இருக்கும். பிகாஸ் நம்ம எக்ஸாம் போகும்போது நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக போவோம். அண்ட் நம்ம ஓரளவு கிளம்பி ரெடியாகி போவோம். ப்ரெசன்டபுளாக போவோம். ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் டையை கலட்ட சொல்லிடுவாங்க. ஷூ போட்டு போயிருந்தீங்கன்னா ஷூ சாக்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. பெரிய ஹீல் சாண்டல் போட்டிருந்தாலும் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. நம்மளோட ரிங்கு, செயின் அண்ட் அதர் ஆர்னமெண்ட்ஸ், கம்மல், மெட்டி, கொலுசு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் சில்வரோ கோல்டோ போட்டு போயிருந்தீங்கன்னா அந்த கடைசி மினிட்ல அது ரொம்ப டென்ஷன் ஆட் ஆன் பண்ணும். ஏன்னா திடீர்னு உங்களோட கொலுசை ரிமூவ் பண்ணுங்க, மெட்டி ரிமூவ் பண்ணுங்க. சம்டைம் வந்து நம்மளுடைய தாலி கொடியெல்லாம் கூட ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. பட் இன் தட் கேஸ் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து 100 நம்பர்ஸில் தான் எக்ஸாம் எழுத போயிருப்போம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி இது என்னால் பண்ண முடியாது, பர்கா ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க, ஒரு சில ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கிறதெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னா யூ கேன் ரைஸ் யுவர் வாய்ஸ் ஓவர் தேர். கண்டிப்பாக அங்கே நீங்கள் சொல்ல முடியும். எங்கேயாவது ரிட்டனாக இருந்தால் யூ கேன் ஷோ அஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ சம்டைம்ஸ் அது வந்து உங்களுடைய பிலீஃபையும் ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போய் செட்டில் ஆகிறதுக்கே போதும்னு ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி உங்களை மென்டலாக பிரேக் பண்ணிட்டு தான் எக்ஸாம் ஹால்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக தேசிய தேர்வு முகமை
நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. இது நம்மளோட யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, சிஎஸ்ஐஆருக்கும் அப்படி தான் நடக்குது, நீட் எக்ஸாமுக்கும் அப்படி தான் நடக்குது, எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ்க்கும் அப்படி தான் நடக்குது. ஸோ என்டிஏ கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்காலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ see to that நம்ம கொஞ்சம் ஏர்லியராக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. மினிமலாக போங்க. கண்டிப்பாக வந்து தலையை வந்து பின்னலெல்லாம் போட்டுட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அழகா தலை அன்னைக்கு நீட்டாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீட்டாக நம்ம பின்னல் போட்டுட்டோ இல்லை ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு போவோம். எக்ஸாம் போனால் கூட நம்ம ப்ரெசென்டபிளாக தான் போவோம். எக்ஸாமேனு ஹரிபரியில் என்னமோ ஏந்தோதுலாம் போக மாட்டோம். நமக்கு தெரியணும், வி ஆர் ப்ரொஃபஸர்ஸ், நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு வெல் ப்ரெசென்டடாக தான் போவோம். பட் அங்கே போனதும் அப்படியே தலையை ஃபுல்லாக ஓப்பன் ஹேர் விடுங்க அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் வந்து ஒரு சின்ன கேஷ் கிளிப் மட்டும் போட்டுட்டு போங்க. ஸோ அவங்க அதையும் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த ஒரு கேஷ் கிளிப்பே ரிமூவ் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. ஸோ ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக எக்ஸாம் எழுதும்போது சில சென்டரில் மட்டும்தான் ஏசி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த சென்டரில் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட் இல்லை காலேஜஸ்லலாம் கம்ப்யூட்டர் லேபில் ஏசி ஃபெசிலிட்டியே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் லேப் வந்து ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைனா ஒரு ஃபால் சீலிங் கீழே தான் இருக்கும். அங்கே ஏசியே இருக்காது. ஸோ ஓப்பன் ஹேருக்கும் அதுக்கும் ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் தயாரான மனநிலையில் போங்க. மென்டலாக நீங்கள் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாமை நல்லபடியாக எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, பட் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரியல் டைம் சினாரியோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸை நம்ம தவிர்க்க முடியும் இல்லையா? ஓகே. ஸோ கண்டிப்பாக ஸ்டே காம், ஸ்டே பாசிட்டிவ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் நீங்கள் அமைதியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. அண்ட் ஏர்லியராக எக்ஸாம் ஹால் ரீச் ஆகிடுங்க. கண்டிப்பாக காலையில் சாப்பிட்டுட்டு போங்க. டிசம்பர் 31ஆம் தேதி மதியம் யாருக்கும் எக்ஸாம் கிடையாது. எல்லா எக்ஸாமும் மார்னிங் மட்டும்தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசம்பர் 31ஆம் தேதி காலையில் போகிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க. வாட்டர் கேன் கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், டயபெட்டிக்காக இருக்கலாம். கேரி வாட்டர் கேன் வித் யூ. ஓகே. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். அடுத்து வரக்கூடிய யூஜிசி நெட் ஜூன் 2026க்கு நியூ பேட்ச் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியுமே சில வீடியோஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். அதுவுமே மறக்காமல் வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.